சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ உன் அக்காட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி அவளை சமாதானமும் படுத்த மாட்டேங்கிற. உன் அக்கா கோவப்படுறான்னு மட்டும் சொல்ற. ஆனா அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா என்ன? நான் இப்பவே போய் ஈஸ்வரி கிட்ட இதை எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறேன். என்ன அபி, நான் சொல்றதான் சரிதானே? நான் போய் பார்த்து பேசி சமாதானப்படுத்தவா? என்ன அபிமா, நீ என்னையும் சமாதானப்படுத்த போக வேணாங்கிற, நீயும் போய் சமாதானப்படுத்த மாட்டேங்கிற. இதுக்கு இப்ப என்னதான் பண்றது? ஈஸ்வரி அப்படியே அழுதுகிட்டே கிடக்கட்டும்னு விட்டுற முடியுமா? ஈஸ்வரி பாவம் அபி, அவ அம்மா அடிச்சிட்டாங்கன்ற ஒரு வேதனையில இருப்பா. அவ இந்த மாதிரி நேரத்துல ஈஸ்வரிய தனியாலாம் விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் போய் சமாதானப்படுத்தி தான் ஆகணும். இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் அபிமா. அதனால நானே போய் அவளை சமாதானப்படுத்தினாதான் அவ கொஞ்சமாவது அந்த மலை இறங்கி வருவா. இல்லனா அத்தை மேல இருக்கிற கோவத்துல இருக்காளோ இல்ல என் மேலதான் கோவத்துல இன்னும் இருக்காளோன்னு தெரியலையே. சரி, எதோ எப்படியோ நானே போய் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துறேன். என்னது? ஆவா அபி இப்படி சொல்லுதுன்னா அப்ப ஈஸ்வரியா மேல பயங்கர கோபத்துல இருக்கா போல இருக்கே. இருந்தாலும் ஏமா தானே ஈஸ்வரி அடிச்சிருக்காங்க. ஒரு புருஷனா போய் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லணும்னா நல்லா இருக்காதே. அப்புறம் அதுக்கும் சேர்த்து நாளைக்கு காலையில வந்து என்ன சின்னையா என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேப்பா. அதனால ஈஸ்வரி என்னைய திட்டினாலும் சரி நம்மளை அடிச்சாலும் சரி நம்ம இப்போ ஒரு புருஷனா போய் அவளை பார்த்துதான் ஆகணும். ஈஸ்வரி வர. ஓஹோ,